ரொம்ப உற்சாகத்தோட என்னோட அடுத்த லாங் ஜேர்னி நான் பிளான் பண்ணிட்டேன், ஸ்டார்ட்டும் பண்ணிட்டேன். இப்போ நான் கொலம்போ போயிட்டு இருக்கேன், ஸ்ரீலங்காவோட கேபிட்டல் சிட்டி அதுதான் போயிட்டு இருக்கேன். ஒரு 7 டே அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூனிக்ல இருந்து கத்தார் வந்திருக்கேன், கத்தார்ல இருந்து கொலம்போ ஃப்ளைட்டுக்கு வெயிட் பண்ணிருக்கேன். போர்டிங் பண்ணிடுவேன், 30 மினிட்ஸ்ல போர்டிங் பண்ணிடுவேன். கனெக்டிங் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா கத்தார்ல இருந்து தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ மியூனிக் டு கத்தார், கத்தார் டு கொலம்போ. கொலம்போ கரெக்டாக காலையில நான் 2 மணிக்கு ரீச் ஆயிடுவேன், விடிய காலையில் 2 மணிக்கு ரீச் ஆயிடுவேன். போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டு ஒரு 10 வரைக்கும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறம் நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அதான் வெயிட் பண்ணிருக்கேன் இங்கே. நான் போர்டிங் பண்ணல, இன்னொரு 45 மினிட்ஸ் மேலே இருக்கு போர்டிங் பண்ணுறதுக்கு. சரி அதான் இது பாஸ் எல்லாம் எடுத்துட்டு கேட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். கஸ்டம்ஸ் எல்லாம் இங்கேயே முடிச்சிட்டேன், மியூனிக்லேயும் முடிச்சிட்டேன். ஒரே ஃப்ளைட்டுங்கிறதுனால கஸ்டம்ஸ் எல்லாம் அங்கேயே முடிச்சுட்டு 2 வாட்டி கஸ்டம்ஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. அதாவது ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஃப்ளைட்டில் ஒரே ஃப்ளைட்டில் ஒரே ஏர்லைன்ஸில் வரனால அங்கேயே நான் கஸ்டம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து அப்படி உட்காந்துருக்கேன். வாங்க போவோம், போயிட்டு கேட் கிட்ட போகணும். கேட்டு வந்து கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு இருக்கேன், கேட் கிட்ட போவோம். கரெக்டாக விடிய காலையில் 2 மணிக்கு நான் கொலம்போ வந்தேன். கொலம்போ ஏர்போர்ட் வந்துட்டு அங்கிருந்து என்னோட ரூம் வந்து ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் அவுட் சைடு. ரூம் உண்மையிலே நல்லா இருக்கு. நான் உங்களுக்கு ரூமோட வீடியோஸ் காட்டுறேன். இது ஒரு ஹாஸ்டல், டிராப் இன் ஹாஸ்டல்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஹாஸ்டல் 35 கிலோமீட்டர் சிட்டி சென்டர்ல இருக்கு. ஏர்போர்ட் வந்து ஒரு 35 கிலோமீட்டர் அவுட் சைட்ல இருக்கு. ஸோ அங்கிருந்து நான் வந்து காலையில் கேப்ல வந்துட்டேன். சரி 2 AM நமக்கு மேக்ஸிமம் பஸ் எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சரி இதுலயே வந்துட்டேன். நான் காலையில் ஏர்போர்ட்ல ஃபர்ஸ்ட் இறங்கின உடனே பேகேஜை கலெக்ட் பண்ணிட்டு மெயினாக போய் சிம்மு தான் வாங்கினேன். சிம் வந்து SLT மொபைல்னு சொல்லிட்டு ஒரு சிம் இருக்கு, தான் வாங்கினேன். சிம்முக்கு வந்து 1.5 euro ஆச்சு எனக்கு. பிசிக்கல் சிம்மோட வாங்கினீங்கன்னா அடிஷனலாக ஒரு 1.5 euro எக்ஸ்ட்ரா வரும். ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 3 euro கிட்ட வந்துடும். நான் வந்து சிம் தான் வாங்கினேன். சிம் வாங்கிட்டு இது பண்ணிட்டேன். 7 days பேக் போட்டேன். 7 days பேக் வந்து எனக்கு தான் இந்த இவ்வளோ காஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வந்து மேக்ஸிமம் இந்த பப்ளிக் பேங்க் இருந்துச்சாங்க ஏர்போர்ட்லேயே, பண்டார்நாயக் ஏர்போர்ட்லேயே வந்து BOC பேங்க் அப்புறம் பீப்புள்ஸ் பேங்க்னு இருந்துச்சு. ரெண்டுமே நல்லா தான் இருந்தது, ரிவ்யூ நல்லா தான் போட்டிருந்தாங்க. இது வந்து கவர்மெண்ட் பேங்க்னால கொஞ்சம் டீசெண்டான ப்ரைஸ் கொடுத்தாங்க. நான் வந்து யூரோல கொண்டு வந்து இங்கே கொண்டே மாற்றிட்டேன், அந்த BOC பேங்க்லேயே மாற்றிட்டு வந்துட்டேன். ஸோ கொலம்போல ட்ரிப்பை வந்து ஸ்பிரிச்சுவலாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு புத்திஸ்ட் டெம்பிளுக்கு வந்திருக்கேன். இந்த டெம்பிள் பேர் வந்து கங்காராமையா டெம்பிள். இது வந்து சிட்டி சென்டரே லொக்கேட் ஆயிருக்கு. உள்ள வரைக்கும் என்ட்ரி டிக்கெட் வந்து 500 ஸ்ரீலங்கன் ரூபி. இந்த டெம்பிளுக்கு ஒரு 100 மீட்டர் தள்ளி இன்னொரு டெம்பிள் இருக்கு, லேக் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு டைம் அங்கே போய் பார்க்கலாம் இந்த டெம்பிள் வைப் எப்படி இருக்கு அப்படின்னு. டெம்பிள் உள்ள வந்தோடனே ஒரு ரைட் சைடில் எக்ஸிபிஷன் ஏரியா மாதிரி வச்சிருக்காங்க. இந்த திங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அதாவது இந்த ஸ்ரீலங்கன் ட்ரெடிஷனை என்னென்ன இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு புத்திஸ்ட் நேஷன்றனால நிறைய இங்க புத்திஸ்ட் டெம்பிள்ஸ் இருக்கு. நிறைய இந்த பகோடாஸுங்கிறாங்க. இதை இந்த கொலம்போலையும் நிறைய இருக்கு, அப்புறம் கல்லையில இருக்கு. இந்த மாதிரி நிறைய சிட்டிஸ்ல இந்த மாதிரி. இந்த எடுத்து வச்சிருக்கிற இதெல்லாம் பீஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள இந்த புத்திஸ்ட் பிளேஸ், அவங்க ரிலிஜன் பேஸ் பண்ண எல்லாமே இருக்கு. மேல டிராகன்ஸ் பாருங்க. இதுதான் பகோடாங்கிறாங்க. இந்த ஸ்டைல் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இது வந்து பகோடாங்கிறாங்க. டெம்பிள் போல, அது ஒரு ஃபார்ம் ஆஃப் டெம்பிள் போல. டெம்பிள் ஃபுல்லா புத்தா ஸ்டாச்சு தான். இங்க ஒரு எலிஃபென்ட் அப்படியே இது பண்ணி வச்சிருக்காங்க, ஒரு ரெப்ளிகா மாதிரி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க ஆப்போசிட்ல ஃபுல்லா புத்தா ஸ்டாச்சு தான். அப்படியே லைனா டவர் மாதிரி மேல போட்டு மேல அப்படியே வச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் புத்தா ஸ்டாச்சுஸ் இருக்கு. கல்லுல பண்ணியிருக்காங்க, சில மெட்டல்ஸ்ல பண்ணியிருக்காங்க, சில கோல்ட்ல வச்சிருக்காங்க உள்ள. பாருங்க, இது முக்கியமா இந்த வர்ஷிப் பண்ற பிளேஸ் போல. உள்ளுக்குள்ள அலோட கிளாஸ் போட்டு இது பண்ணி செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சைடு நல்லா ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்போசிட் சைட்ல அங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த சைட்ல நிறைய பேர் நின்றுட்டு ப்ரே பண்ணிட்டு போறாங்க.
மேலே வந்தா இங்க அப்படியே ஒரு ப்ரேயர் ஏரியா மாதிரி இருக்கு லைனா. மேபி இந்த கல்ச்சரல் ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ரிலீஜியஸ் ஈவெண்ட்ஸ் வந்து இங்க நடத்துவாங்க போல. இப்படி உள்ள வந்து பார்த்தா ரைட் சைட்ல ஒரு ஒரு புத்திஸ்ட் மாங்க் வந்து இது பண்ணிருக்காரு. நிறைய அந்த ப்ரே பண்ணிருக்காரு பார்த்தீங்கன்னா தெரியும். துதி பாடிட்டு இருக்காரு அவரு. அதுக்கு பேரு துதியா என்னன்னு தெரியல தமிழ்ல, நான் சொல்றேன். சமஸ்கிருதத்துல ஏதோ பாடிட்டு இருக்காரு நினைக்கிறேன். ஆமா, சமஸ்கிருதத்துல தான் பாடிட்டு இருக்காரு. இதுதாங்க போதி மரம் இங்க இருக்கு பாருங்க. புத்தர் வந்து என்லைட்டன் ஆனார்ல, இந்த மரம் தான் போல. இதோட மெயின் பிரான்ச் வந்து அனுராதபுரம் அப்படின்ற ஒரு ஏரியால இருக்கு. ஸ்ரீலங்கால இன்னொரு பிளேஸ் இருக்கான், அதோட இன்னொரு பிரான்ச் தான் இங்க இருக்கு, இந்த கங்கராமய டெம்பிள் இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து நிறைய பேர் லோக்கல்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு ஒரு 3 சுத்திட்டு இந்த மரத்தை 3 சுத்திட்டு அந்த மரத்துல தண்ணியை போட்டு வேண்டிக்கிறாங்க, ஏதாவது விஷ் பண்றாங்க. நம்ம ஊர்லாம் அந்த இது சுத்துவோம்ல, பிள்ளையார சுத்துவோம், அந்த நந்தியை சுத்துவோம்ல, அந்த மாதிரி இவங்க இந்த புத்த மரத்தை அப்படியே சுத்துறாங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கை தான், சுத்தி அப்படியே ஒரு விஷ் பண்ணா நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை தான். டெம்பிளுக்கு வெளியே ஒரு இளநீ ஷாப் இருந்துச்சுங்க, அங்க அப்படியே வாங்கிட்டு ஒரு இளநீ வந்து 200 ரூபாய், 200 ஷிலிங்கன் ருப்பி. கொஞ்சம் இங்க வெயிலா தான் இருக்கு, ஹியூமிடிட்டியா தான் இருக்கு. இந்த மாதிரி டைம்ல வந்தா தண்ணி நிறைய தேவைப்படும். லேக்ல அப்படியே கட்டியிருக்காங்க இந்த டெம்பிள. இந்த லேக் பேர் வந்து பைரா லேக். லேக்லயே அப்படியே இருக்கு இந்த டெம்பிள். இது ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் தான், மேக்ஸிமம் எல்லாம் புத்திஸ்ட் டெம்பிள் தான் இருக்கும். ஆனா இங்க இந்த ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு சில தமிழ் ஏரியாலாம் இருக்கு, இங்க அங்க எல்லாம் போனீங்கன்னா, ஜாஃப்னா அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா அங்க நிறைய நம்ம ஊர் டெம்பிள்ஸ் நிறைய இருக்கு. கொழும்பு சைட்ல இந்த மாதிரி புத்திஸ்ட் டெம்பிள்ஸ் நிறைய இருக்கும். அதாவது ஒரு சின்ன டெம்பிள் மாதிரி இருக்கு, சுத்தி வந்து இந்த மாதிரி புத்திஸ்ட் ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. இந்த ப்ரேயிங் ஹாலு நிறைய பேர் ப்ரே பண்ணிட்டு போறாங்க. இங்க காலையில நான் வந்து பிக்மின்னு ஒரு ஆப் இருக்கு. இப்ப எப்படி நம்ம ஊர்ல ஓலா, ஊபர் அந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பிக்மின்னு ஒரு ஆப் இருக்கு. அதுலதான் வந்து டாக்ஸி எல்லாம் புக் பண்ணிக்கலாம். நான் காலையில இது புக் பண்ணேன், ஆட்டோ புக் பண்ணேன். சீப்பா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு, ரீசனபிளா இருக்கு பிரைஸ். ஃப்ரீக்வெண்டா இருக்கு, நான் புக் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்துட்டாங்க. மெயின் சிட்டினால இருக்கு நல்லா. ஸோ இது ஒரு ஆப்ஷனா, டிராவல் பண்ணி வரணும்னு நினைக்கிறவங்க மேக்ஸிமம் பஸ்லயும் போகலாம். பஸ்ல உங்களுக்கு போறது கஷ்டமா இருந்ததுன்னா மேபி இந்த மாதிரி டாக்ஸி புக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஷேரும் இருக்கு, பட் ஷேர்டு வேண்டாம். நீங்க இந்த மாதிரி ஆட்டோ புக் பண்ணுங்க, ஆட்டோ சீப்பா தான் இருக்கு. நான் அதெல்லாம் வந்தேன் இன்னைக்கு. பஸ்ஸும் இங்க ரொம்ப சீப் தான், டிக்கெட்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கு. கொழும்புல அடுத்து வந்திருக்கிற பிளேஸ் பேர் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர். இந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் எதுக்காக கட்டியிருக்காங்கன்னா, 1948 இவங்க பிரிட்டிஷ் கிட்ட இருந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருக்காங்க ஸ்ரீலங்கா. அதை வந்து குறிப்பிட்ட வகையில இந்த இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் கட்டியிருக்காங்க. அந்த இதுல வாரில் போராடினவங்க எல்லாம் அவங்களுக்கான ஒரு சல்யூட் மாதிரி. ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் தான். இந்த இது வந்து இங்க எதுவும் மென்ஷன்லாம் பண்ணல, அந்த எப்படிலாம் போராடினாங்க, எப்படிலாம் இது பண்ணாங்க இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு, அதை பத்திலாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. பட் ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர். இது ஆப்போசிட்ல போனீங்கன்னா ஒரு கார்டன் இருக்கு, கார்டன் ஏரியா இருக்கு. மேல நம்பரிங் பண்ணிருக்காங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. நம்பரிங் பண்ணிருக்காங்க, ஆனா என்னன்னு மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் ஒரு இது மட்டும் வச்சிருக்காங்க. அதுவும் அதுல என்ன இருக்குன்னா, அந்த போதி புத்த துறவிகள்லாம் காட்டுறாங்க, ஒரு புத்தர் போதி மரத்துல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, அந்த இதெல்லாம் இருக்கு. பட் ஆனா இது இந்த
இண்டிபெண்டன்ஸ் நடந்ததுக்கான எதுவும் இல்லை, அதை பத்தி எதுவும் போடல. ஆனா இண்டிபெண்டன்ஸ் ஸ்கொயர் வெளியே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சிருக்காங்க. அதாவது ஸ்ரீலங்கன் ஃபாதர் ஆஃப் நேஷன் சொல்லப்படுற டான் ஸ்டீஃபன் சேனநாயக்கான்றவரோட ஸ்டாச்சு தான் இங்க வச்சிருக்காங்க. அந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு இவரும் முக்கியமா இது பண்ணிருக்காரு போல இருக்கு. நிறைய ரெவல்யூஷன்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க போல. தமிழ்லயும் போட்டிருக்காங்க, சிங்களத்திலையும் போட்டிருக்காங்க. சட்டசபையின் முதல்வர் 1931 இருந்து 1941 வரைக்கும் இருந்திருக்காரு. சுதந்திர இலங்கையின் முதலாம் பிரதமர். அப்புறம் இண்டிபெண்டன்ட் ஸ்ரீலங்காவோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இவர் தான் போல. ஒரு மார்க்கெட் ரோடு வந்தேன். மார்க்கெட் ஃபுல்லா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ், ஸ்ட்ரீட் ஷாப்ஸ், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்தேன். அங்க ஒரு மசூதி ஒன்று இருக்கு, ஜமா அல் உல்ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் மசூதிங்க. இந்த மசூதி கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கு. ஒரு ரெட் அண்ட் ஒயிட் பிளாக்ஸ் வச்சு பில்ட் பண்ணிருக்காங்க. 4:30 தான் உள்ள அலோவ் போல. ஸோ 4:15 ஆச்சு. சரி 4:30 நான் உள்ள போறேன். உள்ள போயிட்டு மசூதிகள் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அது வரைக்கும் மசூதி உள்ள போனதில்லை. சரி உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, ஃபுல்லா ஸ்ட்ரீட் தான். நீங்க அப்படியே வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்ட்ரீட் பேர் வந்து வங்சால் ஸ்ட்ரீட். இந்த ஏரியா பேர் வங்சால் ஸ்ட்ரீட். நிறைய கடைங்க நிறைய இருக்கு. அந்த மாஸ்க்குள்ள வந்தோடனே ஒரு ப்ரீஃபிங் கொடுக்குறாங்க. அதுக்குள்ள நிறைய சொல்லிட்டு வந்து ப்ரீஃபிங் கொடுக்குறாங்க. இந்த மாஸ்கோட என்ட்ரி இது உள்ள போறதுக்கு கீழே இருந்து கூட்டிட்டு போனாங்க. இந்த பக்கம் ப்ரேயர் பண்ற இடம். இந்த லெஃப்ட் சைட்ல நிறைய பேர் ப்ரேயர் பண்ணிருக்காங்க இந்த டைமுக்கு. இந்த மாஸ்க் வந்து 1908 கட்டியிருக்காங்க. 1908 கட்டியிருக்காங்க. ஸோ அவங்க உள்ள என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாஸ்கோட இந்த ரெட் அண்ட் ஒயிட் கலருக்கு வந்து ஒரு இது ஐடியாலஜி வந்து இவங்க குரான்ல வந்துட்டு போமகிரானட் இருக்குல்ல, மாதுளம்பழம் எடுத்தீங்கன்னா அதுல போய் 2 கலர் இருக்கும், ரெட் அண்ட் ஒயிட் இருக்கும். ஸோ அந்த கலர், அந்த ஃப்ரூட் வந்து ஃப்ரூட் ஆஃப் பாரடைஸ் அப்படின்னு சொல்லி இவங்க குரான்ல சொல்லுவாங்க போல. ஸோ அதை பேஸ் பண்ணி இவங்க இந்த கலர்ல கட்டியிருக்காங்க, ரெட் அண்ட் ஒயிட்ல இந்த மாஸ்கை கட்டியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இந்த ரைட் சைடில் ஒரு இது மாதிரி இருக்கு. இப்போ ப்ரே பண்றதுக்கு முன்னாடி எப்பவுமே வந்து கால் இதெல்லாம் ஃபுல்லாக இது பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு டேர்ம் இருக்கு இவங்க இதில். ஸோ அது பண்றதுக்கான இடம் அங்கே இருக்கு ரைட் சைடில். கீழே வந்தோடனே லெஃப்ட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு இடம் இருக்கும். நான் ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்னு சொல்றது இது என்னோட இதுக்கு சொல்றேன். பட் நீங்க வரும்போது உங்களுக்கு யாராவது இப்போ வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு அவங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவாங்க. ஃப்ரீ தான், என்ட்ரி ஃப்ரீ தான். இங்க யூஸ்வலா மாஸ்க்கு என்ட்ரி ஃப்ரீ தான். விசிட்டர்ஸ்க்கு நான் சொல்றேன், பே பண்ண வரவங்களுக்கு ஓகே. நம்ம மாதிரி விசிட்டர்ஸ் வரவங்களுக்கு இது எப்படின்னு தெரியல, ஃப்ரீ தான். சரி, இதுதான் வந்து பே பண்ற இடம் போல. பே பண்ற இடம் எப்படி இருக்கு? இங்க யாரும் பே பண்றது இல்லை. இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாஸ்க்ல இந்த பீக் டைம்ல 10,000 to 12,000 பீப்புள் வந்து ப்ரே பண்ண முடியுமா, அவ்வளோ பெரிய மாஸ்க் இது. அதாவது இதுல 5ல இருந்து 6 மாடி இருக்கும் போல. அப்படியே பக்கத்துல போர்ட் இருக்குங்க இந்த சைடு. இந்த மசூதிக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சரி எப்படி ஒரு போர்ட் இருக்கு. அப்படியே க்ளோஸ்ல போய் காட்டுறேன். கண்டெனர்ஸ் தான் வச்சுங்க பாருங்க. இந்த மசூதி வந்து பார்த்தா அப்படியே அந்த சைடு ஒரு டவர் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் லோட்டஸ் டவருங்க. நாங்கள் இங்கே அது ஒரு ப்ராட்காஸ்டிங் சேனல்ஸ் நிறையா அங்கே இருக்கும் போல். ப்ராட்காஸ்டிங் கம்பெனிஸ்லாம் நிறையா அங்கே இருக்குது. 350 மீட்டர் டால் பில்டிங். கொலம்புலேயே தான் பிகெஸ்ட் பில்டிங் போல். அது வந்து ஈவினிங் வந்து நிறையா போய் பார்க்கலாங்க. ஈவினிங் நல்லாயிருக்கும். அது ஆனால் நான் போக மாட்டேன். அங்கே நிறையா மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால் அங்கே நான் போக மாட்டேன். நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இங்கே ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸை பார்த்தேன் பங்களாதேஷ்லேருந்து. அவங்களும் வந்து இங்கே
டூரிஸ்ட்காக வந்திருக்காங்க. 5 days வந்திருக்காங்க போல. சரி அவங்க கூட தான் 3 பேர் ஷேர் பண்ணி ஆட்டோ போயிட்டு இருக்கோம். Guys, say hi to everyone. Hi. Say hi. If you are watching right now, make sure to subscribe to Prabhu. அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுட்டேன். அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்க லாங்குவேஜ் தெரியாது, பட் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம சேனலுக்கு. அவங்களும் ட்ராவலர்ஸ் தான் நம்மள மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணுறதில்ல, பட் அவங்களும் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது ட்ராவல் பண்ணிருக்காங்க போல். இப்போ நான் கல்லே ஃபேஸ் கிரீன்ற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கேன். இது வந்து ஒரு சீசைட் ஏரியா, சி வியூ ஃபோக்கஸில் இருக்குது. அப்படியே ஒரு இது மாதிரி கட்டியிருக்காங்க, டென்ட் மாதிரி கட்டியிருக்காங்க. அப்படியே எல்லாம் உட்காந்தாங்க, கடல் காற்றை வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. தஞ்சு பாருங்க, இங்கே இருந்து அப்படியே இப்படி பயங்கரமாக இருக்குது தஞ்சு. நிறைய பேர் இங்கே கைட் விட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேர் குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்து ஈவினிங் டைமில் பட்டம் விட்டுட்டு இருக்காங்க. இங்கே கேமரா தெரியுமான்னு தெரியல, ஏன்னா அந்த 2x தான் மேக்ஸிமம். அதுலேயும் எனக்கு தெரியுது நல்லா. இந்த கல்லை ஃபேஸ் கிரீனில் அப்படியே வந்துட்டு இருக்கேன். நிறையா ஷாப்ஸ் இருக்குங்க, லோக்கல் ஷாப்ஸு. இதுதான் இங்கே ஏதாவது லோக்கல் ஃபுட்ஸ் எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அப்படியே வந்துட்டு இருக்கேன். என்ன இது? ஆனால் இங்கே அவ்வளோ இன்னைக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்காங்க. வீட்டில் சொல்கிறாங்க இங்கே ரொம்ப கூட்டமாக இருப்பாங்க அப்படின்னாங்க. இங்கே ஒரு ஷாப் வந்திருக்கேன், ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. இந்த ஒரு சின்ன ஸ்டோர் இருந்தது, இங்கே வந்து வாங்கிட்டு இருக்கேன். தள்ளுவண்டி கடை. ப்ரானில் ஏதோ ஒரு இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ப்ரானை வச்சு அது கீழே ஒரு தட்டு வடை அது மேலே வச்சு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ட்ரை பண்ண போகிறேன் இப்போது.